டேட்டிங் வெப்சைட்ல என் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து அவங்களோட காசு வந்து திருடிட்டாங்க. சோ அவங்க எப்படி வந்து ஸ்கேம் பண்ணாங்க, என்ன மாதிரி ஸ்கேம் பண்ணாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஆப்ல தான் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து டேட்டிங் சர்ச் பண்ணிட்டு இருந்தான், யாராவது டேட்டிங் கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிருக்கான், ஒரு லேடி கூட, ஒரு மேரேஜ் ஆன லேடி கூட பேசிட்டு இருந்திருக்கான். அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பணக்கார லேடி இவங்கிட்ட சொல்லியிருக்கான். இவங்க கொஞ்சம் பணக்கார பையன் தான். சோ கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்திருக்காங்க. உடனே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஏன் நம்ம ஒரு காஃபி போக கூடாது, காஃபியா இல்ல லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லியிருக்கேன், சரி ஓகே என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காருன்னு, வாங்க நம்ம வந்து பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட் போயிருக்கா. இது எல்லாமே செட்டப்னு அவனுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. உங்க வீட்டில் தெரிஞ்சா எதுவும் பிரச்சனை வராதா? என்னுடைய ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரியாது, அவர் வெளியே போயிருக்காரு. அதனால நீ தேவையில்லாம பயப்படாத. உங்க வீட்டில் தெரிஞ்சா எதுவும் பிரச்சனை வராதா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்ப? இன்னொரு தடவை நான் உன்னை பொண்டாட்டி பின்னாடி பார்த்தேன், உன்னை கொலை பண்ணிடுவேன். காசு கொடுத்துட்டு ஓடி போயிடு, இல்லனா உன்னை ஈவ்டீசிங் கேஸ்ல உள்ள தூக்கி போட்டுருவேன். இன்னொரு தடவை இவ கூட உன்னை பார்க்கவே கூடாது, ஓடி போயிடு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன ஸ்கிரிப்ட் எழுதினா ப்ளூ கலர் சட்டை வந்து கருப்பு சட்டையை பார்த்துட்டு இனிமே உன்னை பார்த்தேன், உன்னை கொண்டு வந்தேன், இங்கிருந்து மரியாதை ஓடிடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கருப்பு கலர் சட்டை வந்து ஓடணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதிருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பையன் நிக்கிறா, இதுங்க ரெண்டு தலத்தைக்கு ஓடுதுங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க நீனு? அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பயந்துட்டான். ஐயோ ஏதோ பிரச்சனை ஆயிர போகுதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட அவன் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் மைண்டை மாற்றி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போயிருக்காரு, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை வேண்டாம் நான் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டான் அப்படி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, இல்லை அவர் ஃபாரின் போயிட்டாரு, நீ வரலாம், தைரியமாக வரலாம், அவன் ஒரு வித்துசோறு அப்படி இப்படின்னு சொல்லி அவன் மனசு மாற்றி அவனை வீட்டுக்கு வர வச்சிருக்கான். இதெல்லாம் நாடகம்னு சொல்லி அவனுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்த உடனே அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப ட்ரிக்காக என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பையன் வந்து இவன் கைப்பிடிச்சி இழுக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு அழுகுற மாதிரியும், இந்த பொண்ணு அழுகும் போது இவன் வந்து ஆறுதல் சொல்ற மாதிரியும் எல்லா வீடியோவும் வந்து அவளுக்கு தெரியாம, அந்த பையனுக்கு தெரியாம எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அவனோட ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டான். உள்ள வந்த உடனே இவனுக்கு செம்ம ஷாக், என்னடா அவன் திடீர்னு ஹஸ்பண்ட் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக் பையனுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆள் மிரட்டி இருக்கான், உன்னை வரக்கூடாது சொன்னால உனக்கு நான் எவ்வளவு தைரியம் இல்லை, நீ வருவேன், நான் இப்போவே நான் போய் போலீஸ்க்கு நான் கால் பண்ணேன்னு சொன்னோடனே இவன் பயந்துட்டேன். இல்லைங்க என்னை எதுவும் பண்ணாதீங்க, நான் இவன் ரொம்ப பயந்துட்டு, இல்லைங்க எதுவும் பண்ணிட்டாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் நான் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி எனக்கு மரியாதை நீ 2 லட்ச ரூபா கொடு. 2 லட்ச ரூபா என்கிட்ட இல்லைன்னு சொன்ன உடனே இவன் ஹஸ்பண்ட் இருக்கான், இவனை போட்டு நல்லா அடி நடிச்சு இவன் கையை கட்டி இவன் ட்ரெஸ்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி இவன் நியூடா வீடியோ எடுத்துட்டு, எனக்கு நீ 2 லட்ச ரூபா நீ நாளைக்கு கொடுக்கலன்னா இந்த வீடியோ அப்படியே நான் வந்து நெட்ல போட்டு விட்டுருவேன். நான் வந்து உன் மொபைல் என்கிட்ட இருக்கட்டும், உன் மொபைல்ல நான் வந்து லைவ் போட்டு விட்டுருவேன். எனக்கு காசு வர வரைக்கும் உன் மொபைல் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி இவன் மொபைலையே வாங்கி வச்சுக்கிட்டு இவன் அனுப்பிச்சு விட்டான். அதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி காசை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மொபைல், இவனோட மொபைலே வந்து திருப்பி கொடுத்துட்டு அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஏன்டா திடீர்னு நீ எல்லாம் காசுலாம் கேட்க மாட்டியா, என்னாச்சுடா திடீர்னு 2 லட்ச ரூபா கேட்குறியாடா, என்னாச்சு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சோம்னா தான் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஆயிடுச்சு மச்சி, எனக்கு இந்த மாதிரி நியூ வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காடா, எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே தான் அப்புறம் அவன் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்கான், இல்லை இந்த மாதிரி ஆட்கள் சும்மா விடக்கூடாது, வா நான் உனக்கு வந்து அட்வொகேட்டை போய் பார்த்து அதுக்கப்புறம் அட்வொகேட் சொல்கிற மாதிரி பேசி பழகி அதுக்கப்புறம் அந்த காசு எல்லாத்தையும் வாங்கினாங்க. ஸோ அதனால் மக்களே ரொம்ப உஷாராக இருங்க. டேட்டிங் ஆப் மூலிமா நீங்கள் பேசுகிறீங்க பழகுறீங்கன்னா அந்த பொண்ணு யார், எப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்கெல்லாம் போங்க. இது வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப உஷாராக இருங்க. இது வந்து இந்த பையன் வந்து பெரிய வீட்டு பையனால இந்த விஷயம்லாம் வந்து நெட்டுக்கெல்லாம் தெரியவே இல்லை, இல்லைன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மக்களே உஷாராக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சின்ன சேனல் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்க பொண்ணான கையால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம தட்டிடுங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் 5-10 ஏறினா அவங்க மனசும் கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா.
என்ன ஆச்சுன்னா வந்து இந்த டேட்டிங் ஆப்ல வந்து ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பொண்ணு பேசியிருக்கா, பழகிருக்கா, ரொம்ப நாள் பேசியிருக்கா. சோ மத்தவங்க மாதிரி வந்து எடுத்த உடனே செக்ஸ் பத்தி பேசாம வாங்க அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னா எதுவுமே பேசாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்கா. இவனும் சரி ஓகே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாள், ரொம்ப நல்ல பொண்ணு போல அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து ரொம்ப நல்லா ஜாலியா பேசியிருக்கான். ஒரு 2-3 மாசம் பேசியிருக்கான். பேசிட்ட பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, நான் வந்து அடிக்கடி இந்த ஆப்புக்கு நான் வரதில்லை, எனக்கு நோட்டிபிகேஷன் வரமாட்டேங்குது, அதனால வந்து நம்ம வாட்ஸ்அப் போலாம், இல்லைன்னா நம்ம வந்து டெலிகிராம் போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி இவங்க சொல்லியிருக்கான், சரி ஓகே நம்ம வந்து வாட்ஸ்அப்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன வந்து சரி ஓகே இவன் சொல்லியிருக்கா நம்பர் சென்ட் பண்ணு, நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன் சொன்னேன். உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, ரொம்ப ட்ரிக்கா சொல்லியிருக்கா, நான் வந்து உங்க நம்பர் சர்ச் பண்ணி பார்த்தேன், இவன் நம்பர் அனுப்பிச்சான் போல, நான் உங்க நம்பர் சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு வரவே இல்லை, அதனால இந்த லிங்க் மூலியமா நீங்க வாட்ஸ்அப் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி பார்க்கும்போது அவனுக்கு எந்த ஒரு டவுட்டும் வரவே இல்லை. அந்த லிங்க் கிளிக் பண்ணிருக்கான். கிளிக் பண்ணி தான் வாட்ஸ்அப் போயிருக்கான். ஆனா அது வாட்ஸ்அப்புக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் தான் போயிருக்கு. கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருந்து ஒரு 2வது நாள் 3வது நாள்ல இருந்து அவன் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு வந்து போய்கிட்டே இருந்திருக்கு. எங்கேயோ கடைக்கு போறான், கடைக்கு போயிட்டு ஏதோ போய் வாங்கிக்கான் போல, அவனோட நல்ல நேரம் பாரு, ஏதோ துணி கடையில போயிட்டு ஏதோ போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். பர்ச்சேஸ் பண்ணிட்டு போது பாத்தீங்கன்னா அவன் எப்படியுமே ஒரு நல்ல கொஞ்சம் பணக்கார பையன். அவன் வந்து எப்பவுமே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எப்பவுமே அவன் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். சர்ச் பண்ணி பார்த்தா 2000 ரூபாய்க்கு வந்து அந்த கார்டுல வந்து காசு இல்லைன்னு வந்திருக்கு. இவனுக்கு வந்து ரொம்ப டவுட் ஆயிடுச்சு, என்ன அது எப்படி காசு இல்லாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உடனே ஏடிஎம் போயிட்டு உடனே வந்து பேலன்ஸ் செக் பண்ணிருக்கான். போய் பார்த்தா அதுல வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் மட்டும் தான் இருந்துச்சு, எந்த ஒரு காசும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ். உடனே என்ன பண்ணிருக்கான், பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து இந்த அக்கௌண்ட் நீங்க வந்து பிளாக் பண்ணுங்க, எனக்கு தெரியாம யாரோ காசு எடுத்திருக்காங்க, உடனே நீங்க வந்து பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிருக்கான். உடனே வந்து பக்கத்துல போய் கமிஷன் ஆஃபீஸ் இருக்கு, அந்த கமிஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அன்னைக்கு எல்லாமே அன்னைக்கு பண்ணிட்டான், அவனுக்கு கொஞ்சம் ஆள்லாம் தெரியும்னால. சோ விசாரிச்சு பார்த்தா வந்து அந்த பொண்ணு தான் வந்து லிங்க் கொடுத்து அந்த லிங்க் கிளிக் பண்ணதுனால இவன் காசை வந்து எடுத்திருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணை புடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து சென்னையில தான் இருக்கிறா. அந்த பொண்ணு புடிச்சு அவனுக்கிட்ட விசாரிச்சு அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து எல்லாமே துணியா வாங்கி வச்சிருக்கான். எல்லாமே துணியா ஆன்லைன் பர்ச்சேஸ் அந்த மாதிரி இதுதான் பண்ணிருக்கிறான். ட்ரேடிங் வெப்சைட்ல இருக்கீங்க, யாராவது பொண்ணு கிட்ட பேசுறீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா யாருக்கிட்டயுமே வந்து ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரி தான் இருக்கும். ஆனா கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு தான் போகும், ஆனா அது இன்ஸ்டாகிராம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் பேர் மாதிரி தான் இருக்கும், ஆனா இன்ஸ்டாகிராமுக்கு போகும். ஆனா உங்க அந்த கிளிக் பண்ண ஹேக் பண்ணிடுவான். சோ அவனோட 1.5 லட்ச ரூபாய் வந்து போயிடுச்சு. ஆனா அவங்க கிட்ட இருந்து காசு அந்த காசை வந்து எடுத்துட்டாங்க. 1 லட்ச ரூபாய் கிட்ட எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் 50,000 ரூபாவோ 1 லட்ச ரூபாவோ போயிடுச்சு. சோ அந்த 3 லட்ச ரூபாய்ல. சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப உஷாரா இருங்க. இந்த டேட்டிங் ஆப்ல நிறைய ஃப்ராட் விஷயம் நடந்துட்டு இருக்கு. சின்ன சேனல், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம தட்டிடுங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் 5-10 ஏறினா அவங்க மனசும் கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।